திமுகவின் மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வீரமணி ஜெயக்குமார் அவங்க யாரு அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திமுகவில் 25 சார்பு அணிகள் இருக்குது. அதாவது இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி மாதிரி 25 அணிகள் இருக்குது. அதில் மகளிர் அணியை தவிர்த்து மற்ற அணிகளில் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்க ஆண்கள் தான். திமுகவுடைய இத்தனை ஆண்டு கால வரலாறில் ஒரு சார்பு அணியினுடைய செயலாளர் மகளிர் அணியை தவிர்த்து வேறொரு அணியில் பெண் ஒருவர் நியமிக்கப்படுறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. இப்போது மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமணி ஜெயக்குமார் அவங்களுடைய பெயருக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பின்னணி காரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது திராவிடர் கழக தலைவர் வீரமணியினுடைய பெயரை தான் இவருடைய பெற்றோர் இவருக்கு சூட்டியிருக்காங்க. இவங்களும் கெசட்டில் அந்த பெயரை கொண்டு வர்றது வரைக்கும் ஒரு திராவிட கழக பற்றாளராக அவருடைய பேர் இருக்கணும். அது இருபாலருக்கும் பொருத்தமான ஒரு பெயர் தான். ஆணுக்கும் அப்படி ஒரு பெயர் வைக்கலாம், பெண்ணுக்கும் அப்படி ஒரு பெயர் வைக்கலாங்கிற அடிப்படையில் வீரமணி அப்படிங்கிற பெயரையே இவங்க கெசட்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க திமுகவில் 2016 சேர்றாங்க. ஆனால் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் போனோம் அப்படின்னா இவங்க குடும்பத்தில் இவங்க தாத்தா 1950களிலேயே திமுகவில் பணியாற்றி இருக்கிறாரு. கரூரில் ஒன்றிய கழக பிரதிநிதியாகவும் இருந்ததா சொல்கிறாங்க. இவங்களுடைய பெற்றோரை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே திராவிடர் கழகத்தில் ரொம்ப தீவிரமான செயற்பாட்டாளர்களாக இருந்தவங்க. இவங்க குடும்பமே ஒரு திராவிட இயக்க பின்னணியிலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களான வீரமணி ஜெயக்குமார் இவங்களுடைய பெற்றோர் செய்து கொண்டதும் சுயமரியாதை திருமணம் தான். அதே மாதிரி இவங்களும் சுயமரியாதை திருமணம் தான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவான ரத்தினசாமி அவர் பார்த்தோம் அப்படின்னா திராவிடர் கழகத்தில் மிக தீவிரமான ஒரு செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறாரு. 1977 தீகால அஃபிஷியலாக இணைஞ்சிருக்கிறாரு. 1983 1990 வரைக்கும் திராவிடர் கழகத்தினுடைய ஈரோடு மாவட்ட செயலாளராகவும் 1990 2006 வரைக்கும் தீகாவோட ஈரோடு மாவட்ட தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. 2006 திராவிட கழகத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2011 2015 வரைக்கும் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொருளாளராகவும் இருந்திருக்கிறாரு. இப்படி இவங்களுடைய பெற்றோருடைய பின்னணி அப்படிங்கிறது திராவிட இயக்க சிந்தனை, பெரியாரிசம் போன்ற பின்னணியிலிருந்து வந்த இவங்க 2016 திமுகவில் இணைகிறாங்க. திமுகவில் இணைஞ்ச பிறகு இவங்களுக்கு ஈரோடு மாநகர இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பொறுப்பு வழங்கப்படுது. அதன் பிறகு இவங்க தொடர்ந்து கட்சி பணியில் ஈடுபடுறாங்க. 2016 2022 வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கிய அணி மாநகர இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் பல்வேறு பணிகளை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 2022 திமுக மாணவர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுது. மாநில துணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு மாணவர் அணி சார்பாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் அதுவும் ஒரு துணை செயலாளராக 10 பேர் இருப்பாங்க. திமுகவோட இளைஞர் அணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளைஞரனுடைய துணை செயலாளராக 10 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தராக இருந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் மாணவர் அணி சார்ந்த இயக்கங்கள், போராட்டங்கள்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே வழிநடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. நமக்கு தெரியும், காவேரி போராட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், இப்படி பல போராட்டங்கள் திமுக தரப்பிலிருந்து நடத்தப்பட்டது. கட்சியின் சார்பாக நடத்த போராட்டங்களில் இவங்க எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக கலந்துக்கிட்டு இருந்ததுனால தான் திமுக தலைமை இவங்களை இன்னைக்கு திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக நியமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலாக கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கணும், கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக வரக்கூடியவர்களும் சித்தாந்தத்தினுடைய புரிதல் இருப்பவர்களாக இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரையாக நியமிச்சிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு திராவிட இயக்க பின்னணியிலிருந்து வந்த இவரை மாணவர் அணி செயலாளராக நியமிக்கணும் அப்படிங்கிறது திமுக தலைவருடைய நேரடியான முடிவு அப்படின்னே சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மாறி வரக்கூடிய அரசியல் சூழல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியா நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போறாரு. விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவர் பின்னாலும் இளைஞர் கூட்டம் பெரிய அளவுக்கு வருது. இப்படியான ஒரு சூழல்ல மாணவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் சித்தாந்த புரிதல் இருக்கக்கூடியவராக இருக்கணும், அதே நேரத்தில் திராவிட இயக்க பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த அணியை வலிமையாக கட்டமைக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான நபர்களை தான் கட்சியினுடைய பொறுப்புகளில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி இருப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் இவரை தேர்வு செஞ்சிருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் சொல்கிறாங்க. MCA முதுநிலை பட்டம் பெற்றவரான வீரமணி ஜெயக்குமார் திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு கணிசமான அளவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பல இடங்களில் மேடைகள்லேயே திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் அதை பேசியிருக்காரு. அதாவது தேர்தலில் மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய பொறுப்புகளையும் கூட இளையவரை கொண்டு வரணும், அதிகப்படியாக சித்தாந்த ரீதியான தாக்கம் இருக்கக்கூடியவர்கள், சித்தாந்த ரீதியான புரிதல் இருக்கக்கூடியவர்களை கட்சி பொறுப்பில் கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் தான் இந்த தேர்வு செய்திருப்பதா சொல்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தின் மீதான திமுக தலைமையின் கவனம் என்பது
எவ்வளவு அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே நல்லா பார்த்துருப்போம். முதலமைச்சரும் அடிக்கடி அங்கே போயிட்டு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. துணை முதலமைச்சருடைய கவனமும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சி ரீதியாகவும் கொங்கு மண்டலத்தில் திமுகவை பலப்படுத்துவதற்கான வேலைகளை கடந்த 5 ஆண்டு காலமாகவே திமுக மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்திருந்தது. அந்த வகையில் தற்போது மாணவரணியினுடைய செயலாளராக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இப்போ திமுக தரப்புல இருந்து விருப்ப மனுக்கள்லாம் வாங்கியிருந்தாங்க இல்லையா? 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் விருப்ப மனுக்களை கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் தற்போது திமுகவினுடைய மாணவரணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமணி ஜெயக்குமார் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறாங்க. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே அவங்க தொடர்ந்து மக்கள் நல பணிகள் செஞ்சிருப்பதாகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களோடு நல்ல அறிமுகம் இருக்கிறதுனால ஒருவேளை தலைமை அங்க வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னா அங்கு களமிறங்குவதற்கும் தயாரா இருப்பதாகவும் சொல்றாங்க. மொடக்குறிச்சி தொகுதி அப்படிங்கிறது இப்போ பிஜேபி வசம் இருக்கிறது. சரஸ்வதி அப்படிங்கிறவங்க எம்எல்ஏவா இருக்காங்க. எனவே சித்தாந்த ரீதியான ஒரு புரிதல் இருப்பதனால பாஜகவை ஐடியாலஜிக்கலா எதிர்ப்பதற்கான சரியான வேட்பாளரா இவங்க இருப்பாங்க அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. தேர்தல் நேரத்தில் திமுகவினுடைய மாணவரணி செயலாளராக ஒரு பெண் கொண்டு வரப்பட்டிருப்பது திமுக வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அரசியல் அரங்கத்திலையுமே எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு. திமுகவினுடைய இந்த நகர்வு என்பது நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான வியூகமாகவே பார்க்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? திமுகவில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.